ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான ப்ரொமோவில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன் நான் அப்போவும். ஆனால் டைம் இல்லை, சரி ஃப்ரீ ஆகிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோ போடுறேன். காவேரியை வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு இல்லையா விஜய். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இந்த ராகினி காவேரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அங்கே ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு தான் நீ கூட்டிகிட்டு வராமல் இருந்தியா? நீ அவ்வளோதான், உன்னோட இது முடிஞ்சது. நீ காவேரி விஜய் மட்டும்தான், வெண்ணிலாவும் விஜய் மட்டும்தான், காவேரி நீ கிடையாது, உன்னோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க. அதிகமாக தான் பேசுவாங்கள்ல ராகினி. அப்போ காவேரியால் தாங்கவே முடியல, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அப்போ தான் அழுகிறாங்க பயங்கரமாக. அதுக்கப்புறமா கங்கா என்ன சொல்கிறாங்க, ராகினி திட்டுறாங்க. வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டமே தாத்தா அமைதியாக உட்காந்துறாரு, உடஞ்சி போய் உட்காந்துறாரு தாத்தா. உட்காந்தோடனே காவேரிக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அதை பார்க்குறாரு, காவேரி அழுறத தாத்தா பார்க்குறாரு. அதனால தான் விஜய் வெண்ணிலாவை போய் ரூமில் உட்கார வச்சுட்டு இங்கே வர்றப்ப தாத்தா சொல்கிறாரு, நீ காவேரிக்கு என்ன செய்ய போகிற, காவேரிக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு கேட்குறாரு தாத்தா. அப்போ விஜய் ஒன்றுமே பேசலை தாத்தாட்ட. தாத்தா மனசில் அவர் என்ன மாதிரி விஜய் நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத அக்ரிமெண்ட்டை கிழிக்க போகிறேன் அப்படின்றது கண்டிப்பாக சொன்னார். ஆனால் கிழிக்கலை. காவேரி அந்த வெண்ணிலா உள்ளே கூட்டிகிட்டு போகாமே அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா பார்த்தோன்னே பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டார். ரொம்ப நேரமாக வரல. அது சரி, அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க காவேரி. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் வந்தாரே விஜய். வந்ததுக்கப்புறமா காவேரி தூங்குனதுக்கப்புறமா தாத்தா பேசுனது, காவேரி என்னென்ன பண்ணாங்க, எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறாரு விஜய். இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க காவேரி, உனக்கு நான் எப்போயுமே நன்றியோடு இருப்பேன், ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு.